மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் அவசர முடிவுகளால் வந்த பிரச்சனைகள் இன்னும் உங்க மனதிற்குள் இருந்து கொண்டு, அதுவும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு, தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். புதன் பகவான் பலவீனம் அடையும் பொழுது மதி இழப்பு மற்றும் புத்தி தடுமாற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு, அது இன்னும் பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். எப்போதுமே நிதானமாக சிந்திக்கும் நீங்கள் சில கிரகங்களின் கோச்சார கோளாறால் சில முக்கியமான காலகட்டங்களில் பதற்றப்பட்டு சில அவசரமான முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீங்க. அவசரமாக செய்த முதலீடுகளும் நிதானம் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகள் அல்லது கோபத்தில் பேசிய வார்த்தைகள் யாவும் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகளாக உருவெடுத்து உங்களை இன்னும் தொழ்ந்து கொண்டு, அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தங்க இருக்கும். எனவே நீங்க பண விஷயத்துல முடிவெடுத்தாலும் சரி, உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எதுவாக நீங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முடிவெடுத்தாலும் அவசரமாக முடிவுகளை நீங்க எடுக்காதீங்க. நீங்க அவசரமா எந்த முடிவை எடுத்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டும்தான் தேடி கொடுக்கும் என்பதை நீங்க முதல்ல மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறம் உங்களுடைய முடிவுகளை நீங்க சரியான முறையில் எடுத்து பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் முந்தைய காலங்களில் நீங்க எடுத்த அவசரமான முடிவுகளாலேயே உங்களுடைய வாழ்க்கை பாதி அளவுக்கு நிச்சயமாக அழிந்து போயிருக்கும். சில உறவுகள் விட்டு போயிருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் உங்கள் மீது அதிகரித்திருக்கும். காதல் வாழ்க்கையிலும் தேவையில்லாத குழப்பங்களும், அவசரமாக தேர்ந்தெடுத்த உங்களுடைய வாழ்க்கை துணை இப்பொழுது பிரச்சனைகளாக கூட உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிக்கொண்டுமே தங்க இருக்கும். இதெல்லாம் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஒரு நிமிடம் யோசித்து செயல்பட்டிருந்தால் இந்த இக்கட்டில் மாட்டிருக்க மாட்டோமே என்று நீங்கள் தினந்தோறும் பாடப்பட்டு அந்த அவசரமான முடிவுகளின் விளைவுகளை சுமக்க வேண்டியது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கோர வேண்டும். அடுத்ததா எதிரிகளின் மறைமுகமான செயல்கள், இதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்தது. 6ஆம் வீடான சத்ருஸ்தானம் வலுப்பெறும் பொழுது உங்களுக்கு நேரடியாக மோத துணிவில்லாத எதிரிகள் மறைமுகமான சதி திட்டங்களை தீட்டுவார்கள். அந்த சதி திட்டங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு எதிராக மேலதிகாரிகளிடம் வத்தி வைப்பது, வியாபாரத்தில் உங்களின் நல்ல ஒரு பெயரை கெடுக்க அனானமான ஒரு புகார்களை உங்கள் மீது கொடுப்பது அல்லது செய்வினை திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் மூலம் உங்களை முடக்க நினைப்பது என எதிரிகள் மறைமுக செயல்கள் உங்களை நிலைக்குழிய செய்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் உங்களுடைய நிம்மதியானது பாதிக்கப்பட்டு அது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அது மட்டுமல்லாம நீங்க பகிர்ந்த ஒரு தகவலால் குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பமும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தியிருக்கும். இந்த மிதுனம் ராசிக்காரங்களின் அதிபதி புதன் என்பதால் பேச்சு திறன் மற்றும் தகவல் பரிமாற்றம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருக்கும். ஆனால் சில காலகட்டங்களில் இந்த ஒரு குணமே சிக்கலாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. நீங்கள் யாரிடம் போய் எந்த விதமான காரியங்களையும் எந்த ஒரு பேச்சையும் கூறினாலும் அதை மற்றவர்கள் தவறாகவே எடுத்துக்கொள்வார்கள். இந்த ஒரு சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தில் ஒரு விஷயத்தை நல்ல எண்ணத்தில் பகிர்ந்திருந்தாலும் அது பலரிடம் பல விதமாகவே சென்றிருக்கலாம். ஒரு சிறிய தகவல்கள் கூட பலரின் கைகளில் மாறுபட்ட வடிவம் பெற்று குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் சொன்னது இதுவல்ல என்று விளக்க வேண்டிய நிலைமை கூட உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஜோதிட ரீதியாக புதன் பாதிக்கப்பட்ட காலங்களில் இந்த மாதிரியான தகவல் குழப்பங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே காணப்பட்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள குழப்பங்களையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கிறது. இதுவரைக்கும் நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள சரியானதாக மாறிவிடும். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் கூறிய வார்த்தைகளும் எடுத்த முடிவுகள் அல்லது செய்த செயல்கள் சிலரால் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். அந்த தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட ஆரம்பிக்கும். புதன் ஆதிக்கம் கொண்ட இந்த ராசிக்காரங்களின் வாழ்க்கையில தகவல் பரிமாற்றம் மிக முக்கியமான பங்கை வகித்து அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இதுவரை உங்கள் மீது இருந்த தவறான எண்ணங்கள் மெதுவாக விலகத் தொடங்கும். அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். உண்மையை அறியாமல் உங்களை விமர்சித்தவர்கள் கூட உங்களின் நிலைமையை இப்பொழுது புரிந்து கொண்டு எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றக்கூடிய ஒரு நேரத்தையும் காலத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைப்பாங்க. குடும்பத்திலும் உறவினர்களிடமும் நீங்கள் சொன்னது சரிதான் என்ற அங்கீகாரம் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைத்துவிடும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த வருத்தங்கள் குறைந்து உறவுகள் மீண்டும் இயல்பான நிலைமைக்கு திரும்பக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடங்களில் அசுப அதிர்வுகள் நீங்க போவதால் கடந்த சில வருடங்களாக உங்களை வதைத்த மன அழுத்தம், தூக்கமில்லாத இரவுகள் மற்றும் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்கள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள அது நல்லதை இப்பொழுது தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களின் மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் தைரியமும் இப்பொழுது பிறந்து எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி உங்க மனதிற்குள் இப்பொழுது கூடிவிடும். எது நடந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியும். அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கைக்குள்ள எனக்குன்னு வரக்கூடிய கவலைகளாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக பிறக்கும். தேவையற்ற பயங்களும் எதிர்மறை எண்ணங்களும் உங்களை விட்டு ஓடி போகும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான ஒரு தூக்கம் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். தியானம் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரித்து மன அமைதியுடன் கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது வாழ்வீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புகழ் மற்றும் மரியாதை உங்க வாழ்க்கைக்குள்ள உயர்ந்துவிடும். சமூக அந்தஸ்தை குறிக்கும் 10ஆம் வீடும் கௌரவத்தை குறிக்கும் 9ஆம் வீடும் சுபத்துவம் அடைவதால் சமுதாயத்தில் உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை மற்றும் புகழ் பன்மடங்கு உயர்ந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடிவிடும். உங்களை கேலி செய்தவர்கள், உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவரும் இனிமே உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கும் அளவிற்கு உங்களுடைய அந்தஸ்தானது உயர்ந்துவிடும். பொது காரியங்களில் உங்களுக்கென்ன தனி பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். உங்களுடைய நேர்மையும் கடின உழைப்பும் உலகறிய வெளிப்படும். ஊரார் முன்னிலையில் உங்களுடைய குடும்ப பாரம்பரியமும் உங்களுடைய நல்ல ஒரு பெயரும் மீண்டும் சிம்மாசனம் ஏறி கௌரவிக்கப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட அளவுக்கு எல்லாமே இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாக மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.